வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி கோஆபரேட்டிவ் கிளாஸ்னுடைய நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது பாலிட்டி கிளாஸஸ் வந்து சிலபஸ் படி ஸோ 1/1 வீடியோவை நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதல்ல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நம்மள அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்றாங்க. இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1757 ஆக்சுவலா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தொடங்குறதுக்காக தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ள வராங்க. ஸோ அதுல இருந்து 1757 நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் நமக்கு வந்து பிளாசி, 1764 பேட்டில் ஆஃப் பக்சார். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ கர்நாடக போர் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மைசூர் போர் நடக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரெகுலேட் பண்றதுக்காக 1773 நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரன் கேஸ்டிங் இருக்கிறப்ப நமக்கு வந்து ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றத 1773 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1784 நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்ஸ் ஆஃப் இந்தியா, பிட் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ற ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்காக பிட்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் அப்படின்றது ஆகும். அதே போல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 1784 நம்ம வந்து கொண்டு வரப்பட்ட ஃபிட்ஸ் ஆஃப் இந்தியா. அதனை தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சார்ட்டர் ஆக்ட்ன்றது 20 years ஒன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம முக்கியமா கரெக்டா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1793 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1813, ஸோ அதுக்கப்புறம் 1833, 1853, ஸோ 1858 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், அதுக்கப்புறம் 1892. ஸோ வந்து மாடரேட் பேஸால கொண்டு வரப்பட்டதான் இந்த 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நம்ம வந்து போகலாம். ஸோ 1909 இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிண்டோ மார்லி அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. மிண்டோ மார்லி அப்படின்ற நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க 1909 அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்னுடைய ரிசர்வேஷன் காண்டி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து கம்யூனல் ரெஃபரன்ஸ்ட்ரேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த 1909 கொண்டு வரப்பட்ட இந்த மிண்டோ மார்லியானது இஸ்லாமியர்களுக்கு, அதாவது மைனாரிட்டிஸான முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஸோ இதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சம். இன்னொன்னு இதுல எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதாவது நிர்வாக குழுவுல முதல் இந்தியராக யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி சின்கா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதுலதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் கம்யூனலிசம், அதாவது வந்து வகுப்புவாரி கம்யூனல் ரெஃபரன்ஸ்ட்ரேஷனுடைய ஃபாதர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிண்டோ. ஏன்னா அவரு தான் முதல்ல இதை கொடுக்குறாரு. அதனால வகுப்புவாரி பிரதிநிதித்தினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா மிண்டோ பிரபுகள் தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முஸ்லீம் லீக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1906 முஸ்லீம் லீக்கை தொடங்குறாங்க. முதல் கான்ஃபரன்ஸ் கூட வந்து டாக்காவில் போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நவாப் அலிமுல்லா கான் இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தரஸ்ல ஃபர்ஸ்ட் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை போட்டிருப்பாங்க. 1906 ஆரம்பிச்சு டாக்காவில் கூடி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து அமிர்தரஸ்ல போட்டிருப்பாங்க. சர் சையது அலி இமாமுடைய தலைமையில போட்டிருப்பாங்க. ஆககான் வந்து நிரந்தர தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லீம் லீக்கு எப்போ அவங்களுக்கு வந்து அந்த மைனாரிட்டிஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த மிண்டோ மார்லி தான். ஸோ ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதனை தொடர்ந்து வரக்கூடியதான் நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாண்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாண்டேக் அப்படின்றது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சேம்ஸ்போர்ட்ன்ற செக்ரட்டரி வருவார், நமக்கு கவர்னர்ன்றது மாண்டேக் வருவாரு. ஸோ இது வந்து 1919 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாண்டேக் சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸோடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸான கிறிஸ்டின்ஸ், ஆங்கிலோ இந்தியன், சீக்கியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கறது தான் இந்த 1919 கொண்டு வரப்பட்ட மாண்டேக் சேம்ஸ்போர்ட். ஸோ அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பைகேமரலிசம் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. ஸோ நமக்கு வந்து பைகேமரலிசம்ன்றது லெஜிஸ்டிவ் அசம்பிளி அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்டிவ் கவுன்சில். இது எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க? ப்ரோவின்ஸ்ல, அதாவது மாகாணத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டேக் சேம்ஸ்போர்ட்ல தான் இரட்டையாட்சி முறையை வந்து கொண்டு வருவாங்க. இன்ட்ரடியூஸ்டு பை த டயார்சி. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரட்டையாட்சி முறை அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இரட்டையாட்சி முறைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட், இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்னர் வருவாங்க, சரிங்களா. ஸோ கவர்னர் அண்ட் அவங்களுடைய இது வரும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் அண்ட் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, சரிங்களா.
ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசர்வ் லிஸ்ட், அதாவது வந்து ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒதுக்கப்பட்ட துறையில என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கவர்னர் அண்டு அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ் வருவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வருவாங்க. இதுல வந்து அவங்களுக்கு என்னென்ன துறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஸ் ஆகட்டும், ஸோ வந்து லா அண்ட் ஆர்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கவர்னர் அண்டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் குழு, அதாவது கவர்னர் மற்றும் நமக்கு வந்து அமைச்சர்கள் குழு வந்து வருவாங்க. இதுல அப்படின்னா மாற்றப்பட்ட துறையில. ஸோ இதுல வந்து என்னென்ன துறைகள் அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இரட்டை ஆட்சி முறை அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறை மற்றும் மாற்றப்பட்ட துறை அப்படின்னு இருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாகாணங்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பைகேமரலிசம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ வந்து அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னதா லெஜிஸ்டிவ் அசம்பிளி அண்டு வந்து லெஜிஸ்டிவ் கவுன்சில், இது ரெண்டுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படியாவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்களை எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேஷன் பண்ண வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான நோக்கம். இந்த மாண்டேகு சேம்ஸ்போர்டின் அடிப்படையில தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி கட்சி, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான இந்த மாண்டேக் சேம்ஸ்போர்டுன்றது. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அடுத்து ஒன்று நாம் வந்து பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935, சரிங்களா? இந்திய அரசு சட்டம் 1935. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோவினன்ஸ்ல டைஆர்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, இங்கே அபாலிஷன் பண்றாங்க. ஸோ வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் சிஸ்டம், அதாவது மாகாணங்கள்ல சுயாட்சி முறை அப்படின்றது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 தான் கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அங்க நாம வந்து பார்த்தது ப்ரோவின்ஸ்ல பைகேமரலிசம், இங்க சென்ட்ரல்ல பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப மத்தியில நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்டிவ் அசம்பிளி அண்டு லெஜிஸ்டிவ் கவுன்சில் அப்படின்றத கொண்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், இங்கதான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெடரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ப்ரொவின்சியல் லிஸ்ட் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கு இல்லையா, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதே போல அப்ப நமக்கு வந்து இருந்தது. அது மட்டும் கிடையாது, இங்க அதான் அபாலிஷன் டைஆர்சி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுலயே பைகேமரலிசம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை 6 ப்ரோவின்ஸ், அதாவது 6 மாகாணங்கள்ல கொண்டு வராங்க. நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ எங்கெங்கன்னு கேட்டீங்கன்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அண்ட் பீகார், அசாம் அண்ட் யுனைடெட் ப்ரோவின்ஸ், அதாவது ஐக்கிய மாகாணம்னு சொல்லுவாங்க. இப்போது இந்தியாவில் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 ஸ்டேட்ல தாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பைகேமரலிசம் இருக்கு. எக்ஸாக்டா எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் நம்ம சவுத் இந்தியாவை எடுத்துக்கலாம். ஸோ கர்நாடகா, ஸோ அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், ஸோ அண்ட் யூபி, இந்த 6 ஸ்டேட்ல தான் தற்போது நமக்கு என்ன இருக்கு, பைகேமரலிசம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்டிவ் அசம்பிளி அண்ட் சட்ட மேலவை என்று சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்டிவ் கவுன்சில், இது ரெண்டுமே இந்தியாவில் தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 ஸ்டேட்ல தான் இது இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுல இல்லைங்க. தமிழ்நாட்டுல எப்ப இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா 1/11/1986. அப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது நம்ம வந்து சட்ட மேலவை அப்படின்றத நீக்கிட்டாங்க. பொதுவாகவே ஒரு ஸ்டேட்ல நீங்க வந்து லெஜிஸ்டிவ் கவுன்சில வந்து ஃபார்மேட், அதாவது உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபார்மேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது பை த யூனியன் கவர்மெண்ட் தான் அப்ரூவல் கொடுக்கணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய லெஜிஸ்டிவ் அசம்பிளியில 234 இருக்குன்னா அதுல 1/3 ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய லெஜிஸ்டிவ் அசம்பிளியுடைய சீட்டை பொறுத்து அதுல 1/3 பங்கு வச்சு நம்ம ஒரு சட்ட மேலவையை உருவாக்கிக்கலாம். ஆனா யார் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னா பை த யூனியன் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், சரிங்களா? லாஸ்ட் டைம் கூட நம்ம வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப 2010, சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 234 × 1/3 போட்டீங்கன்னா 78 சீட்டு கொண்ட எம்எல்சியை உருவாக்குனாங்க. ஆனா அது வந்து அப்படியே ஸ்ட்ரென்ட் டவுன்ல விட்டுட்டாங்க, அவ்வளவுதான், அதை நீக்கிட்டாங்க, சரிங்களா? ஸோ ஓகே ரைட். ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே போல நமக்கு வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபெடரல் கோர்ட் வந்து கொண்டு வரப்பட்டது, அதாவது கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்துல 6 நீதிபதிகள் உட்பட ஒரு தலைமை நீதிபதி வந்து இருந்தாங்க. அதான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எலிஜா இம்பு அப்படின்றவர் தான் நமக்கு வந்து இருந்தாங்க. இப்ப நமக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதோ அது போல இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 கொண்டு வரப்பட்டது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெடரல் கோர்ட், அதாவது கூட்டாட்சி நீதிமன்றம். ஸோ 6 பேர் நீதிபதிகள் கொண்ட இது வந்து உருவாக்கப்பட்டது. ஆர்பிஐ ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஐ ஆக்ட் எப்பன்னு கேட்டீங்கன்னா 1934, சரிங்களா? 1934 நமக்கு இது கொண்டு வரப்பட்டு
எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பி 1/4/1935 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பர்மா அதான் மியான்மர் பிரிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1937 வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கத்துல பெரும்பாலும் நமக்கு எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னா இந்த இந்தியன் கவர்மெண்ட் 1935 தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 1935 உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நமக்கு நடந்திருக்கு இல்லையா? 1930, 31, 32 இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அட் த சேம் டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1933 வெலிங்டனுடைய ரிப்போர்ட், அப்புறம் சைமன் கமிஷனுடைய ரிப்போர்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம இன்னும் கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே நம்ம வந்து போகல. ஸோ அப்ப நமக்கு வந்து இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.